அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லா. ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லா. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட முக்கிய தேவைகளான ஒரு 5 தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான துஆ தான் இது. இந்த 5ஐயும் நம்ம கேட்டாலே நம்மளோட எல்லா விதமான பெரிய தேவைகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா கஷ்டங்களுமே ஒவ்வொன்றாக நம்மளை விட்டு நீங்கும். இந்த துஆவை நீங்கள் ஓதுனீங்க, வளமையாக ஓதிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு 5 சிறப்பான விஷயங்களை நமக்கு தரும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, இந்த வீட்டை விட்டு ஒரு சிறந்த வீட்டை எதிர்பார்க்குறீங்க, விசாலமான ஒரு பெரிய வீட்டை எதிர்பார்க்குறீங்க, இல்லைனா நீங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீட்டை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கும் இந்த துஆ பலன் தரும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இருக்கிறதே சொந்த வீடு தான், ஆனால் ஒரு நிம்மதி இல்லை, பரக்கத் இல்லை, ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது, ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே போக்கி ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் இந்த துஆ கொண்டு சேர்க்கும். இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா வாடகை வீடோ சரி, சொந்த வீடோ சரி, எதுவுமே இல்லாமல் 3 வேளை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் சரி இந்த ஒரு துஆ போதுமானதாக இருக்கும். இந்த துஆ மட்டும் நீங்கள் வளமையாக நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு வீட்டையும் தருவான், கூடவே நிம்மதியும் சந்தோஷமும் பரக்கத்தும் நிறைந்த வீடாகவே தருவான். ஏன்னா கொஞ்சம் யோசிங்க, நல்ல விசாலமான வீடு இருந்தும் தினமும் ஒரே சண்டை, பரக்கத் இல்லை, கணவர் மூலமாகவோ இல்லை மனைவி மூலமாகவோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாகவோ தினமும் பிரச்சனைகளாக இருக்குது, பிள்ளைகளும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்குமா சொல்லுங்கள்? அதனால தான் நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும்போதே பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத நிம்மதியான வீட்டை நம்ம கேட்கணும். அப்போ இந்த துஆ அதுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட வீடு மட்டும் கேட்டால் போதுமா? தினமும் நம்ம பாவங்கள்லேயே மூழ்கி கிடக்கிறோம். நம்ம எந்த ஒரு துஆ கேட்குறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் கேட்டு தான் நம்ம துஆக்களை கேட்கணும். இதுதான் சுன்னத்தான முறையும் கூட. ஏன்னா நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட பாவங்களை மட்டும் அழிக்கிறது இல்லாமல் நம்முடைய தேவைகளையும் கபூல் செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்காமல் தடைப்பட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் தான். அப்போ நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். இன்னும் எந்தெந்த காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கோ அது எல்லாமே இனி ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட தேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இனி ஒன்று ஒன்றா கபூலாக ஸ்டார்ட் ஆகும். நீங்களே அதை கண்கூட பார்ப்பீங்க. இன்னும் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படும், ஆனால் அதை மற்றவங்க கிட்ட நம்ம கேட்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம உதவி கேட்டிருப்போம், ஆனால் அவங்கக்கிட்டேயும், அதாவது நம்ம யார்கிட்ட உதவி கேட்டோமோ அவங்கக்கிட்டேயும் இருக்காது, அவங்களும் நமக்கு உதவி பண்ண முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஒரு துஆ உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த துஆக்களோட பொருளை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் எவ்வளோ சிறப்பான ஒரு பலம் வாய்ந்த துஆன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 2 துஆ இருக்குது, ஒரு துஆவை நம்ம பார்க்கலாம். முதல்ல பொருளை பார்க்கலாம், அப்போ தான் நம்மளால் இந்த ஒரு துஆவை உணர்ந்து ஓதி அமல் செய்ய முடியும், இன்னும் பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் அல்லாஹ் கிட்ட கையேந்தி இந்த ஒரு துஆவை கேட்டிருக்காங்க. நம்மளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்ட கஷ்டத்தில் ஒரு கால்வாசி கூட நம்ம படல, ஆனாலும் நமக்கு சின்னதாக ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துட்டாலும் உடனே அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை மட்டுமே தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் மேலே கம்ப்ளைண்ட்டே வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. சுருக்கமாக தான் சொல்கிறேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஒரு சஹாபி போகிறாங்க, மிகுந்த பசியில் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சஹாபியை வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு மிகவும் பசிக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க வீட்டை செக் பண்ணுறாங்க, அவங்க வீட்லேயும் எதுவுமே இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனைவிமார்கள் வீட்லேயும் கேட்டு விடுறாங்க, அவங்க வீட்லேயும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பதில் வருது. எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பேரித்தம் பழம் கூட இல்லாத நிலை. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான கடினமான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் அல்லா மேலே பண்ணல, சோர்வு அடையலை, கவலை கொள்ளலை. என்ன பண்ணுறாங்க, உடனே அல்லாஹ் கிட்ட கையேந்தி துஆ கேட்குறாங்க. அந்த வார்த்தைகளை நீங்களே பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபதுலிக்க வ ரஹ்மதிக்க ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபதுலிக்க வ ரஹ்மதிக்க ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபதுலிக்க வ ரஹ்மதிக்க ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த.
இதோட பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் உன்னுடைய மேன்மையான அருளை வழங்குவாயாக, இன்னும் உன்னுடைய கருணையை எங்களுக்கு வழங்குவாயாக. இந்த அருள் கருணை இந்த இரண்டிற்கும் உன்னை தவிர வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. இதில் ஃபதுலிக்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா, உன்னுடைய ஃபதுல மேன்மையான அருளை கொடுன்னு கேட்குறோம் இல்லையா, அவனோட மேன்மையான அருள். இதோட ஆழமான பொருள் என்ன அப்படின்னா, நம்மளால் சம்பாதிக்க முடியாத அளவான, அதாவது அல்லாஹ்கிட்டேருந்து நமக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கும் அருள் தான் இது. நம்மளால் சம்பாதிக்கவே முடியாத அளவுக்கு அவன் நமக்கு என்ன தருவானா, நமக்கு அவனோட அருள் கிடைக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த அருளுக்கு தகுதியானவங்களே இல்லைனாலும் அல்லாஹ் அவனுடைய பெருமை மிக அருளால் நமக்கு தருவான். இதுதான் இந்த ஃபதுலுன்னு நம்ம கேட்குறோம். அடுத்து ரஹ்மத் அப்படின்னா என்னென்னா, அல்லாஹோட இரக்கம், பாசம், அமைதி, மன நிம்மதி, நம்ம செஞ்ச பாவங்களை மன்னித்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம கேட்குறோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு பொருள் கொண்ட துவான்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வளமையாக ஓதிவாங்க. ஒரு 3 முறை ஓதிக்கோங்க. இதோட பலன்களை நினைவு வச்சு நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்கிட்ட ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிஸ்க்கை உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவான். அடுத்து இன்னொரு துவா சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா, தொழுகிறதுக்கு முன்னாடி உளி எடுப்போம் இல்லையா, அப்படி உளி எடுக்கும்போது இடையில இந்த துவாவை நீங்கள் மறக்காமல் ஓதிக்கோங்க. இன்னும் 5 வேளை தொழுதுக்கு அப்புறமும் இந்த துவாவை நீங்கள் கேட்டுக்கோங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி ஃபீ தன்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி. அல்லாஹும் மக்ஃபிர்லி ஃபீ தன்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி. அல்லாஹும் மக்ஃபிர்லி ஃபீ தன்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி. அப்படின்னா என்னென்னா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என் வீட்டை விசாலமாக்கி தருவாயாக, இன்னும் என்னுடைய உணவில் அபிவிருத்தியை தருவாயாக. முதல்ல நம்ம என்ன கேட்குறோம், பாவ மன்னிப்பு கேட்டு, அடுத்து விசாலமான வீடு அப்படின்னா பரக்கத் பொருந்திய சந்தோஷமான வீடு. அடுத்து கடைசியாக ரிசுக்லையும் பரக்கத் கேட்குறோம். ரிசுக்னா உணவு மட்டும் இல்லை, உறவுகள் மத்தியில் சந்தோஷங்கள், இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம அவனோட பரக்கத்தை கேட்குறோம். அப்போ பாருங்கள், நம்ம மொத்தமாக 5 விஷயங்கள் கேட்குறோம். அதுலேயே எல்லாமே அடங்கிடுது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இந்த 2 துவா ஓதுறது மூலமாக நமக்கு கிடைக்கிது. அவனோட மேன்மையான அருள், அவனோட ரஹ்மத்து, பாவ மன்னிப்பு, விசாலமான வீடு, ரிசுக்கில் பரக்கத்து. இதை நம்ம கேட்டாலே போதும். இதை நம்ம வளமையாக ஓதிட்டு வர்றதால நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத நலவுகள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகமான சேலரி உள்ள ஜாப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கும். இன்னும் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், நீங்கள் ஒற்றுமை ஏற்படணும்னா அது கிடைக்கும். அதிகமான இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹுடனான நெருக்கம் கிடைக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய பலன் கொண்ட துவாக்கள் தான் இந்த 2மே. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 துவாக்களின் பொருட்டால் உங்களோட அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி அவனோட மேன்மையான அருளை உங்களுக்கு தருவானாக. இன்னும் பரக்கத் பொருந்திய உங்களுக்கு சொந்தமான வீட்டையும் அமைத்து தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.